ஹாய் தேர் வெல்கம் யூ. நீங்கள் டிஎன்பிசி குரூப் 4 எக்ஸாம் படிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. நீங்கள் இது வரைக்கும் டிஎன்பிசி குரூப் 4 எக்ஸாம் படிக்கிறதுக்கு என்ன முயற்சி பண்ணியிருக்கீங்க, என்னெல்லாம் இது வரைக்கும் படிச்சிருக்கீங்க அப்படின்றத தயவு செய்து கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. எதுக்கு சொல்கிறேன்னா, டிசம்பர் 20ஆம் தேதி டிஎன்பிசி குரூப் 4 எக்ஸாம் நடைபெறதான் இருக்குது. எல்லாருக்குமே இது தெரிஞ்சிருக்கும். இன்னைக்கு மே 1ஆம் தேதி, இன்னும் 7 மாதங்காலம் டைம் ஆனது இருக்குது. இப்பத்திலிருந்தே நம்ம சரியா முயற்சி கொடுத்து படிக்க ஆரம்பிச்சா மட்டும்தான் டிஎன்பிசி குரூப் 4 எக்ஸாம்ல பாஸ் ஆகி வேலை வாங்க முடியும் அப்படின்றது எக்ஸ்பீரியன்ஸா இருக்கவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ப்ரெஷரா இருந்தா மேபி தெரிஞ்சிருக்க வாய்ப்புகளானது இல்லை. இதுக்கப்புறமும் நம்ம டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற பட்சத்துல கண்டிப்பா நம்ம டிஎன்பிசி குரூப் 4 எக்ஸாம்ல இந்த முறை பாஸ் ஆகி வேலை வாங்குறது கடினம் அப்படின்றது தான் உண்மை. இதை எல்லாரும் புரிஞ்சுங்க. யாரா இருந்தாலும் சரி, யாரு அந்த நிறைய எஃபர்ட் கொடுத்து முயற்சி கொடுக்குறாங்களோ அவங்க தான் தேர்வில் வெற்றி பெற மாதிரி இருக்கு. ஸோ நம்ம கடினமாக உழைச்சிட்டே இருக்கணும்ன்றது இதன் மூலிமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்கு. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது இந்த மே ஜூன் இந்த 2 மாதம் தமிழ் மற்றும் மேக்ஸுக்காக நம்ம ஒதுக்க போகிறோம். இதை முதல்ல நல்லா 125 கேள்வி இதை முதல்ல நல்லபடியாக நல்லா படிச்சுட்டு, அதுக்கப்புறமா ஜென்ரல் ஸ்டடீஸ் 75 கேள்வி கண்டிப்பாக மினிமம் ஒரு 40லேருந்து 45 கேள்வியை நேரடியாக புக்கிலேருந்து உங்களுக்கு வந்துடும். ஒரு 45 கேள்வி டேரெக்டாக உங்களுக்கு புக்கிலேருந்து வந்துடும். ரிமைனிங் இருக்கிற ஒரு 30 கேள்வி அது வெளியே இருந்து உங்களுக்கு வரும். ஸோ இது வரைக்கும் நீங்கள் நல்லபடியாக படிச்சிட்டாலே கண்டிப்பாக உங்களால் அந்த வேலை அப்படின்றத வாங்கிட முடியும். நல்ல மார்க்கும் உங்களால் ஸ்கோர் பண்ணிட முடியும் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கங்க. அதனால் இதுக்கப்புறம் யாரும் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, தமிழ் கிளாஸஸ் நம்ம கொண்டுட்டு போகலாம் இருக்கும். இது ஒரு கைடன்ஸ் மாதிரி தான் இருக்கும். இது ஒரு கோச்சிங் கிளாஸ் அந்த மாதிரி இருக்காது. உங்களுக்கு கைடன்ஸ் மாதிரி இருக்கும். அதாவது நீங்கள் என்னென்னலாம் படிக்கணும் அப்படின்ற ஸ்டடி மெட்டீரியல் உங்களுக்கு கிடச்சிரும். ஓகேவா? நடுவில் ஒரு வீடியோ மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வீடியோ மாதிரி போடுவேன். அந்த வீடியோவில் என்ன இருக்கும் அப்படின்னா, அந்த அவுட் சோர்ஸ் பேஸ்டு இருக்கும். வெளியிருந்து கேள்விலாம் கேட்குறாங்க இல்லையா, அதெல்லாம் எங்கேருந்து எடுத்து கேட்குறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரிப்பேர் பண்ணி ஒரு வீடியோ மாதிரி போடுவேன். இந்த மெட்டீரியலும் உங்களுக்கு கிடச்சிடும். ஸோ இது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் மெட்டீரியல். ஸோ இது நமக்கும் இதுக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்லை. இது கேள்வி வரப்போகுது. ஆனால் நமக்கும் இதுக்கும் இதில் எந்த விதமான சம்மந்தமும் இல்லை. நம்ம ஹார்ட் ஒர்க் அதில் இல்லை. ஆனால் நான் இப்போ காமிக்க போகிறது பார்த்தீங்கன்னா, அதாவது இது பண்ணதுக்கு முழுக்க முழுக்க கிரெடிட்ஸ் யாருக்கு போய் சேரும்னு பார்த்தீங்கன்னா, அது எனக்கு தான் சேரும். ஏன் சொல்கிறேன் அப்படின்றத பாருங்கள். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல 8ன்னு போட்டிருக்கல, அது பாருங்கள் விஸ்வநாதம் அப்படின்னு இருக்கா. இதிலிருந்து போன வாட்டி ஒரு கேள்வி கேட்டாங்க. வள்ளுவரும் குறளும் அப்படின்ற கேள்வி போன வாட்டி கேட்டாங்க. அதுக்கு ஆன்சர் விஸ்வநாதம். இந்த ஸ்டடி மெட்டீரியல், அதாவது இந்த சோர்ஸ் கவர்மெண்ட் ஸ்டடி மெட்டீரியலே இருக்காது. ஸோ இது போல் வெளியே இருந்து கேள்விலாம் கேட்பாங்க. ஸோ அந்த ஸ்டடி மெட்டீரியல் அப்படின்னா கவர்மெண்ட் ஸ்டடி மெட்டீரியல் இதுவும் உங்களுக்கு கொடுத்துருவோம். இப்போ நம்ம கவர்மெண்ட் ஸ்டடி மெட்டீரியலை யாருமே சேல் பண்ணக்கூடாது. ஸோ அது ஸ்ட்ரிக்ட்லி எல்லோரும் அவாய்ட் பண்ணணும் அப்படின்றத நான் தெரியப்படுத்திக்கிறேன். எந்த இடத்துல எதுக்கு வச்சுருக்குன்னா, கேள்வி எந்த இடத்துலேருந்து வந்திருக்கு அப்படின்றத காமிக்கிறதுக்காக வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா இன்னொரு கேள்வி ஒன்று காமிக்கிறேன் பாருங்க. இந்த இடத்துல இந்த மனோன்மணியம் அப்படின்னு மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா, இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. இது புக்கில் இருக்கான்னு கேட்டிங்கன்னா புக்கில் இல்லை. ஸோ அப்போ புக்கில் அப்போ என்ன தான் படிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது திருக்குறள் பொறுத்த வர அதிகமான கேள்வி அவுட் சோர்ஸ்லேருந்து கேட்பாங்க. அதேமாரி ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கும் திருக்குறள் கேள்விகள் கேட்பாங்க. அவுட் சோர்ஸ்லேருந்து தான் கேட்பாங்க. ஸோ அதனால தான் முதல்ல நம்ம திருக்குறள் கிளாஸ் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு 6th to 12th வர புக்ஸ் இருக்குது இல்லையா, தமிழ் புக்ஸ் இருக்குது. அதில் என்னென்னலாம் படிக்கணுமோ அதை மட்டும் உங்களுக்கு ஹைலைட்ஸ் பண்ணி, நியூ புக்காக இருக்கட்டும் ஓல்டு புக்காக இருக்கட்டும், 6th-லேருந்து 12th வர தமிழுக்கு நான் சொல்கிறேன், 6th-லேருந்து 12th வர உங்களுக்கு அந்த ஸ்டடி மெட்டீரியல் உங்களுக்கு கிடச்சிரும். கூடவே இது போல் அவுட் சோர்ஸ் ஸ்டடி மெட்டீரியலும் நம்ம எடுத்து உங்களுக்கு கொடுத்துருவோம். ஸோ இது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். ஸோ இது உங்களுக்கு காஸ்ட்டு கிடையாது. நம்ம சொல்கிற ஸ்டடி மெட்டீரியல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 49 ருபீஸ் தான். ரொம்பலாம் கிடையாது. ஜஸ்ட்டு நம்ம கைடன்ஸ் தான் கொடுக்க போகிறோம். நம்ம உங்களுக்கு ஒரு கிளாஸாக வச்சு நம்ம டீச் பண்ண போகிறது கிடையாது. உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் தான் நம்ம கொடுக்க போகிறோம். ஒரு வழிகாட்டியாக தான் நம்ம இருக்க போகிறோம் கண்டி. ஸோ நம்ம பெரிய சார்ஜஸ் எதுவுமே பண்ணலை. இப்போ இந்த ஸ்டடி மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த இடத்துல இருக்குங்க, இதை எந்த இன்ஸ்டிடியூட்டும் இது போல் எடுத்து கிரியேட் பண்ணியிருப்பாங்களா அப்படின்றது நிஜமாக எனக்கு தெரியல. ஏன் நான் சொல்கிறேன்னா, இந்த விஸ்வநாதம் அப்படின்றது புக்லேயும் இல்லை, அவுட் சோர்ஸ்லேயும் எங்கேயும் பெருசாக இல்லை. அப்படின்னும் போது இதை எங்கேருந்து நம்ம எடுக்கிறோம் அப்படின்றது முக்கியமாக பார்க்கப்படுது. அதாவது வெப்சைட் இருக்குது.
தமிழ் டிஜிட்டல் லைப்ரரி அப்படின்ற வெப்சைட் இருக்குது. அதில் வந்து நாட்டுடைமை ஆக்கப்பட்ட நூல்கள் அப்படின்னு வந்து இருக்கும். அதில் வந்து இதெல்லாம் இருக்குது. இதிலிருந்து நம்ம திருக்குறள் சார்ந்து என்னெல்லாம் இருக்கோ அதை மட்டும் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இதில் நீங்கள் படித்து போகிறீங்க அப்படின்னும் போது மேபி இதில் இருந்து அடுத்த வாட்டி ஏதாச்சும் கேள்வி வரும் வாய்ப்புகளானது இருக்குது. ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது புக்கை தான் முதல்ல படிக்கணும். அந்த புக்குக்கு நம்ம ஒன்று ஒன்றா வந்து பிடிஎஃப் வந்து அப்லோட் பண்ணிக்கினே வரும். 6வது 7வது 8வது 9வது அப்படின்னு ஒன்று ஒன்றா அப்லோட் பண்ணிகிட்டே நம்ம வருவோம். நீங்கள் பண்ண நீங்கள் அதை வந்து தாராளமாக நீங்கள் படிச்சுக்கலாம். ஓகேவா? 6th என்னெல்லாம் படிக்கணுமோ, அதாவது தமிழுக்கு என்னெல்லாம் படிக்கணுமோ அந்த பாயிண்ட் எல்லாம் ஹைலைட் பண்ணி ஒரு பிடிஎஃப் உங்களுக்கு தனியாக இருக்கும். அதேமாதிரி 7th 8th 9th 10th அப் டு வந்து 12th வரைக்கும் இருக்கும். ஓல்டு புக்கும் மஸ்ட்டு வந்து உங்களுக்கு தேவை. ஓல்டு புக்கும் மஸ்ட்டு தேவை. அதனால் அந்த பிடிஎஃப்பும் நம்ம எடுத்து அதில் என்னெல்லாம் நீங்கள் படிக்கணும் அப்படின்ற பாயிண்ட்ஸை ஹைலைட் பண்ணி அதையும் உங்களுக்கு தனியாக கொடுக்குறோம். ஸோ இது எல்லாமே சேர்த்து உங்களுக்கு 49 rupees தான் இது எல்லாமே. இது வந்து ஜஸ்ட் ஒரு கைடன்ஸ் அப்படின்றதுனால. ப்ளஸ் 2 மாதம் வந்து தமிழ் மேக்ஸு அப்படின்னு சொல்லியிருக்கேன். மேக்ஸுக்கு எதுவுமே சார்ஜஸ் ஆனது எதுவுமே பெருசாக நம்ம பண்ணலை. அதுக்கு என்னெல்லாம் படிக்கணும் அப்படின்ற மாதிரி புக்கில் என்னெல்லாம் படிக்கணும், என்ன கொஸ்டின்லாம் நீங்கள் படிக்கணும், என்னென்ன லெசன்லாம் படிக்கணும், சம்ஸு ஒரு எக்ஸாம்பிளுக்கு 1-2 சம்ஸு சால்வ் பண்ணி அதுபோல் வீடியோஸ் வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு யூடியூப்பில் தான் வரும். நீங்கள் யூடியூப்பில் தான் பார்த்து தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். இந்த ஸ்டடி மெட்டீரியலானது உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வந்து கிடச்சிடும். யூடியூப்பில் வந்து நம்ம பொதுவாக போடும்போது அது நீங்கள் பொதுவாக பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஆனால் தமிழ்ன்றது நீங்களே வந்து படிச்சிருவீங்க. இப்படி தமிழ் இருக்குது அப்படின்ற போது அது வந்து நீங்களே படிச்சிருவீங்க. அது வந்து ரொம்ப பெருசாக கஷ்டமாக இருக்காது. மேக்ஸில் எங்கெங்கே படிக்கணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியாத இருக்கும். மேக்ஸும் வந்து புக்கு தான். புக்கில் எங்கெங்கே படிக்கணும் அப்படின்றது உங்களுக்கு தெளிவாக இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக, ரொம்பலாம் இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு டீட்டெயிலானது கொடுத்துருவோம். அது பிரகாரம் நீங்கள் படிச்சுக்கலாம். ஸோ அந்த 49 rupees சார்ஜஸ் பொறுத்தவரை எதுக்குன்னு கேட்டிங்கன்னா 6th to 12th இந்த தமிழ் நியூ புக்கு ஓல்டு புக்கு இதுக்கு மட்டும்தான் அந்த 49 rupees சார்ஜஸ் ஆனது நம்ம பண்ணுறோம். மற்றபடி இந்த மாதிரி ஸ்டடி மெட்டீரியலுக்கு நம்ம எதுவும் சார்ஜஸ் ஆனது பண்ணலை. அந்த 6th to 12th வந்து ஒரு பிடிஎஃப்பும் உங்களுக்கு அப்லோட் ஆனது செய்யப்படும். ஒரு ட்ரைவ் லிங்க்கு அப்படின்னு வந்து கொடுத்துருவோம். அதில் ஒரு பிடிஎஃப்பும் உங்களுக்கு அப்லோட் பண்ண நீங்கள் எடுத்து பார்த்துட்டே வந்து இருக்கலாம், பார்த்து படிச்சுட்டே வந்து இருக்கலாம். அடுத்தபடியாக ஜெனரல் ஸ்டடீஸ்க்கு நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பொறுமையாக பார்க்கலாம். இப்போதைக்கு யாரும் வந்து அவசரப்படாதீங்க. தமிழை வந்து நல்லபடியாக படிங்க. 2 மாதத்தில் மேக்ஸ் வந்து கூட படிச்சுட்டே இருக்கும். ரெண்டுத்தையும் படித்து 2 மாதத்தில் முடித்த உடனே அடுத்தபடியாக நம்ம ஜெனரல் ஸ்டடீஸை வந்து எடுத்து படிப்போம். அப்போது வந்து தமிழ் மேக்ஸு அப்படியே சைடில் நம்ம ரிவிஷன் மாதிரி வச்சுட்டு தான் இருப்போம். அப்பயும் நம்ம ஸ்கிப் பண்ணிட மாட்டோம். தமிழ் மேக்ஸும் ரிவிஷன் மாதிரி நம்ம சைடில் வச்சுட்டு தான் இருப்போம். ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே தான் இருப்போம். அப்போ தான் வந்து எக்ஸாமில் அந்த வந்து நம்ம வேகமாக சமைச்சு போடக்கூடிய ப்ராக்டிக்ஸாக நமக்கு வந்து கேள்விகளை எப்படி நம்ம வேகமாக அணுகலாம் அப்படின்ற எல்லா ப்ராக்டிக்ஸும் நமக்கு வந்து கிடைக்கும். தமிழ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது. இப்போதைக்கு நம்ம ஜஸ்ட்டு திருக்குறளுக்கு மட்டுமே நம்ம கொடுத்துருக்கோம். திருக்குறளில் இத்தனை அதிகாரம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அந்த அதிகாரம் உங்களுக்கு ஸ்கூல் புக்கில் இருக்கிறத ஹைலைட் பண்ணி நம்ம கொடுத்துருவோம். ஆனால் புக்கில் இருக்கிற திருக்குறள் இங்கே எல்லாமே வந்து நீங்கள் படித்து தான் ஆகணும். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னென்ன திருக்குறள்லாம் இருக்கோ அது எல்லாமே நீங்கள் படித்து தான் வந்து ஆகணும். எதுக்குன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் திருக்குறள் வந்து கேட்பாங்க. ஸோ ஜென்ரல் ஸ்டடீஸுக்கு தான் மேக்ஸிமம் நிறைய அவுட்சோர்ஸில் வந்து திருக்குறள் கேட்பாங்க. ஸோ அதனால் சிலபஸில் இல்லாத திருக்குறளும் நீங்கள் படிக்கிற மாதிரி தான் இருக்கும். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸில் திருக்குறள் இருக்கும். மற்றும் வந்து சங்க இலக்கியம் இது சார்ந்தெல்லாம் வந்து கேள்விகள் கேட்பாங்க. ஸோ அதையும் வந்து நம்ம தமிழ்லேயே நம்ம சேர்த்து படிச்சுட்டா அங்கே ஒரு யூனிட்டுக்கு நம்ம தனியாக படிக்க வேண்டிய அவசியமானது இருக்காது. இதையும் வந்து புரிஞ்சுங்க. ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக பெஸ்ட்டாக இருக்கும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் வந்து கிடையாது. நல்லா புரிஞ்சுங்க. அந்த ஸ்டடி மெட்டீரியல் அந்த 6th to 12th மட்டும்தான் 49 rupees நம்ம சார்ஜ் பண்ணுறோம். இது வந்து கவர்மெண்ட் ஸ்டடி மெட்டீரியல். இது வந்து நம்மக்கிட்ட யார் ஜாயின் பண்ணி படிக்கிறாங்களோ அவங்களுக்கு நம்ம ஜஸ்ட் இந்த ஸ்டடி மெட்டீரியல் ஷேர் பண்ணுறோம். அடுத்தபடியாக இது போல் நானே அதாவது க்ரியேட் பண்ணேன். இப்போ இது வந்து கவர்மெண்ட் ஸ்டடி மெட்டீரியல் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இது போல் இதெல்லாம் வந்து நானே க்ரியேட் பண்ணது. இது போல் அவுட் சோர்ஸ்லேருந்து நான் எதெல்லாம் க்ரியேட் பண்ணுறேனோ அதெல்லாம் உங்களுக்கு அது கூடயே சேர்த்து கிடச்சிடும் அப்படின்றது நீங்கள் புரிஞ்சுக்கணும். சரியா? ஓகே, இவ்வளோதான் இந்த வீடியோ. வேணுன்றதை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி கண்டிப்பாக வந்து ஜாயின் பண்ணிங்க. உங்களுக்கு கண்டிப்பாக பெஸ்ட்டாக இருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். ஆனால் டைம் இல்லை, அதை புரிஞ்சுங்க. இதுக்கப்புறம் டைம் வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. உடனே ஒரு முடிவு எடுத்து படிக்க ஆரம்பிங்கன்னா நம்ம வந்து உங்களை ஏமாற்றணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் எதுவுமே வந்து கிடையாது. கைடன்ஸு தான் உங்களுக்கு நம்ம கொடுக்கணும். இந்த வழியில் போங்க கரெக்டாக இருக்கும் அப்படின்றத நம்ம உங்களுக்கு சொல்ல போகிறோம்காண்டி
என்கிட்ட வந்து படிங்க, நான் உங்களுக்கு வந்து எல்லாமே பண்ணுறேன், இவ்வளோ காசு கட்டுங்க அப்படின்னு நம்ம எதுவுமே பண்ணலை. ஸோ நீங்கள் படிக்கணும் ஒரு விருப்பத்தில் இருக்கீங்க அப்படின்னா அதுக்கான கைடன்ஸை அந்த வழிகாட்டுதலை நான் கொடுக்கலாம் அப்படின்னு தான் நான் உங்களுக்கு முயற்சி பண்ணிகிட்டே இருக்கேன். வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுங்கள். எல்லாமே குரூப் வந்து சேர்ந்து எல்லாருமே படிக்கலாம். அதுவும் வந்து நல்லா தான் இருக்கும். சரிங்களா? நீங்கள் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்னா நீங்கள் மற்றவங்ககிட்ட கேட்டுக்கலாம், மற்றவங்க டவுட்னா உங்ககிட்ட கேட்டுக்கோங்க. ஸோ நிறைய பெனிஃபிட்லாம் இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். டெலிகிராம் லிங்க் வந்து இருக்குது, அதுலேயும் வந்து ஜாயின் பண்ணுங்கள். டெலிகிராமில் எதுவும் மெசேஜ்லாம் பண்ணக்கூடாது. டிஸ்கிரிப்ஷனில் இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி டீட்டெயிலாக தெரிஞ்சு ஜாயின் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.